அன்புள்ளம் கொண்ட மேசராசி அன்பர்களே, அமிர்தா ஜோதிடரின் சார்பாக நம்ம இந்த வார பலன் போட்டியிட வர முடியாது. இந்த வாரத்தில் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள இந்த மாதத்தில் மேசராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் தேதி உங்களுக்கு எப்படி லாபகரமாக உச்சத்தில் இருந்தாரோ அவர் மீண்டும் மாறி 11 லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆரம்பத்தில் 9 நாட்கள் 9ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் உச்சத்திலேருந்து மாறி இப்போ 11 லாபஸ்தானத்தில் வரை போகிறார். அதே மாதிரி இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதியே உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 9 to 15 தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ சனி பயிற்சி ஆகி மேசராசி நம்மளுக்கு 12ஆம் இடத்தில் இப்போ சனி சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி சஞ்சாரம் செய்கிறது அவங்களுக்கு ஒரு வித பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா 2 வருஷம் அதில் இருக்க போகிறாரு. மேசராசி பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு 3ஆம் பார்வையாக சனி பார்ப்பார். அது ஒரு 3ஆம் இடத்துல குடும்பத்தில் பார்த்தாலும் குடும்பத்தில் சுப விளைவுகள் ஏற்படுறது நேரமாக இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட இருக்கலாம். அதாவது விரயம் பண்ணுற மாதிரி. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் எதுவுமே கிடையாது. மேசராசி நம்மளுக்கு சந்திராசிரமம் முடிஞ்சு போச்சு. என்ன இந்த பெரிய கிரகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இப்போ சனி வந்திருக்காரு. மேசராசி அன்பர்களுக்கு 7 சனி ஆரம்பமாகி இப்போது 2.5 வருஷம் முன்னால் இப்போ நிற்கிறாரு. இன்னும் 5 வருஷம் பாக்கி, 7 வருஷம் மொத்தமாக இருக்குது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு நம்ம இந்த சனி பயிற்சியில் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வாரம் அல்ல, எப்போதும் நீங்கள் முடிந்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் மேசராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்ல காலமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.